ஏதாச்சும் ஒண்ணு எனக்கு வாடகைக்கு கொடுக்க முடியுமா? சரி சரி எடுத்துக்கோ, ஆனா வீட்டு வாடகை மாசம் மாசம் கரெக்டா வந்துடணும். சின்ன குருவியும் தன்னுடைய குழந்தைகளும் வீட்டுக்கு வாடகை கிடைச்ச ரொம்ப சந்தோஷத்துல தன்னுடைய பொருட்கள் துணிமணிகள்லாம் எடுத்துக்கிட்டு அந்த வாடகை வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்குள்ள வந்த பின்னாடிதான் தெரியுது வீட்டுக்குள்ள நிறைய விரிசல் இருக்கிறது. அந்த குழந்தைங்களும் தன்னுடைய அம்மாவும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அம்மா அம்மா, வீட்டை சுத்தி நிறைய விரிசலா இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள இருக்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா இருக்கிற இல்லையா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. கண்டிப்பா நான் உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன். அம்மா அம்மா, வெளியே பயங்கரமா காத்து வீசுது. மழை பெய்ற மாதிரி இருக்கு. நீங்க பத்திரமா இருங்க, நான் உங்களுக்கு தேவையான உணவை தேடிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குருவி அங்க இருந்து வெளியே கிளம்புச்சு. கடவுளே, எனக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? என்னால மேற்கொண்டு பறக்கவே முடியலையே. எனக்கு பயங்கர தாகமா இருக்குது. தண்ணி குடிச்சா மட்டும்தான் என்னால மேற்கொண்டு பறக்க முடியும் போல தெரியுது. இந்த வழியா யாரையுமே காணுமே. யாருக்கிட்டயாச்சும் உதவி கேட்கலான்னா யாரையுமே காணுமே. எனக்கு ரொம்ப தாகமா இருக்குது. சின்ன குருவி அந்த வழியா வந்துச்சு. மேகம் தரையில இருக்கிறத பார்த்ததும் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுச்சு. நான் இந்த வழியா வந்தேன், எனக்கு ரொம்ப தாகமா இருக்குது, யாராச்சும் உதவி பண்ணுவாங்கன்னு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ தான் இந்த பக்கமா வந்த, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு. மேகம் ரொம்ப தாகமா இருந்ததை கவனிச்ச அந்த சின்ன குருவி தன்னுடைய கையில இருந்த பானையில உள்ள தண்ணிய மேகத்துக்கு கொடுத்து உதவுச்சு. மேகம் தாகம் தீர தண்ணி குடிச்சது. குருவி, உனக்கு ரொம்ப நன்றி, எனக்கு உதவுனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மேகம் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சது. சின்ன குருவி தன்னுடைய குழந்தைங்களுக்கு இட தேட கிளம்பிருச்சு. அன்னைக்கு சாயந்தர நேரம் ஆச்சுது. இரவு நேரத்துல காட்டுல பயங்கரமா காத்து வீச ஆரம்பிச்சது. இடியும் மின்னலுடைய மழையும் பெஞ்சது. அந்த மழையில குருவிகள் இருந்த வீடும் நனைய ஆரம்பிச்சது. அம்மா அம்மா, வீட்டுக்குள்ளலாம் தண்ணி வருதுமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. குழந்தைங்க ரொம்ப பயப்படுறத பார்த்த சின்ன குருவி தன்னுடைய 2 குழந்தைங்களையும் தன்னுடைய கைகளால அணைச்சிக்கிச்சு. இரவு முழுதும் விடாம மழை பெஞ்சுக்கிட்டே இருந்ததுனால காத்தும் காட்டுல பயங்கரமா வீசிக்கிட்டே இருந்தது. அதனால சின்ன குருவி இருந்த வீடு அசைய ஆரம்பிச்சது. காத்துல வீசி எறியப்பட்டுச்சு. இரவு முழுதும் சின்ன குருவியும் தன்னுடைய குழந்தைகளும் மழையில நனைஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. மறுநாள் காலையில ஆச்சு. வீடு காத்துல பறந்து போனத சின்ன குருவி இந்த காகங்கள் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தது. சின்னு, எங்களுடைய வீடு எங்களுக்கு வேணும். காலுக்காகவே ஏற்கனவே உங்க வீடு பிளந்துதான் இருந்தது. அதனாலதான் நேத்து காத்துல பறந்து போயிருச்சு. சின்னு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்க வீட்டை உன்கிட்ட எப்படி கொடுத்தோமோ அப்படியேதான் எங்களுக்கு கொடுக்கணும். எங்களுக்கு வீடு கண்டிப்பா வேணும். நீ எப்படியாச்சும் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடு. உங்களுடைய வீடு பறந்து இருந்ததுனாலதான் அடிச்ச காத்துலயும் மழையிலயும் உங்களுடைய வீடு காத்துல பறந்து போயிருச்சு. அதை எப்படி நான் திருப்பி கொண்டு வர முடியும்? காலுக்காகவே இவகிட்ட நமக்கு என்ன பேச்சு? இவளுடைய 2 குழந்தைங்களையும் தூக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் வீடு தானா வரும். இந்த 2 காகங்களும் சின்ன குருவியுடைய 2 குழந்தைங்களையும் தங்களுடைய வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் எப்படி வீட்டை கட்டுறது? என்னுடைய குழந்தைகளை எப்படி மீட்டுறது? என்னுடைய குழந்தைகள் ரொம்ப பாவம், நான் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் எப்படியாவது சீக்கிரமா விறகுகள் தேடி எடுத்து வீட்டை கட்டி முடிச்சிடணும். வீட்டை கட்டி முடிச்சாதான் என்னுடைய குழந்தைகள் எனக்கு கிடைப்பாங்க. சின்ன குருவி எப்படியாவது இந்த காகங்கள் கிட்ட இருந்து தன்னுடைய குழந்தைங்களை மீட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கேயும் தேடி திரிஞ்சு மரக்கட்டைகளை சேகரிக்க ஆரம்பிச்சது. கொஞ்சம் கூட தாமதிக்காம சின்ன குருவி மரக்கட்டைகளை சேகரிச்சதுமே வீடு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. சின்ன குருவி சோகமா வீடு கட்டிட்டு இருந்ததை பார்த்த அந்த வழியா வந்த மேகம் சின்ன குருவி கிட்ட எதுக்கு சோகமா இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. சின்ன குருவியும் நடந்தது எல்லாத்தையும் அந்த மேகத்துக்கிட்ட சொல்லுச்சு. சின்ன குருவி, நீ எனக்கு உதவி பண்ணியிருக்க, கண்டிப்பா நானும் உனக்கு உதவி பண்ணுவேன். இந்த காட்டுல உன்ன மாதிரி நல்ல குணமுள்ள பறவைகள் வாழ்ந்துட்டு வராங்க. ஆனா அதே இடத்துலதான் கெட்ட குணம் உள்ள அந்த 2 காகுகளும் வாழ்ந்துட்டு வராங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பா உனக்கு ஒரு அழகான வீட்டையும் கட்டி கொடுத்து உன்னுடைய குழந்தைங்களையும் நான் காப்பாத்தி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேகம் சொல்லுச்சு. உடனே ஒரு அழகான வீடும் உருவாக்குச்சு இந்த மேகம். ரொம்ப நன்றி, எனக்கு செய்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். வீட்டை கட்டி முடிச்சதும் சின்ன குருவியும் மேகமும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தன்னுடைய குழந்தைய கூட்டிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இந்த காகத்துடைய வீட்டுக்கு சின்ன குருவியும் மேகமும் புறப்பட்டாங்க. காலுக்காக
காகமே கதவு திறங்க, நான் தான் சின்ன வந்திருக்கேன். காகமே, நீங்க சொன்ன மாதிரி உங்க வீட்டை நான் கட்டிட்டேன். என்ன ஒரே நாள்ல வீட்டை கட்டி முடிச்சிட்டியா? ஆமா, நீங்க சொன்ன மாதிரி உங்க வீட்டை நான் கட்டி முடிச்சிட்டேன். என்னுடைய குழந்தைங்களை என்கிட்ட கொடுங்க. காகங்கள் 2 பேரும் நம்பவே இல்லை சின்ன குருவி வீட்டை கட்டி முடிச்சதும். அந்த சின்ன குருவி அதோ பாருங்க உங்க வீடு அங்க ரெடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 காகங்கள் கிட்டையும் சொல்லுச்சு. காகங்களும் அந்த இடத்த பார்த்துச்சு. வீடு ரெடியா இருக்கிறத பார்த்து 2 காகங்களும் ஆச்சரியப்பட்டுச்சு. வீடு கட்டி இருக்கிறத பார்த்த அந்த 2 காகங்களும் ஆச்சரியப்பட்டுட்டு இந்த சின்ன குருவி கிட்ட தன்னுடைய 2 குழந்தைங்களையும் ஒப்படைச்சாங்க. காகமே, இது என்ன சாத்தியம்? இப்படி உடனே வீட்டை கட்ட முடியும், அது ஒரே நாள்ல? அதுதான் எனக்கும் புரியல. அந்த குருவி கூட ஒரு மேகம் வந்திருந்துச்சு பாத்தியா? அதுக்கு ஏதோ மாய வித்தை தெரியும் போல. அதுதான் உதவி பண்ணிருக்கு. நம்ம வேணா அவங்க பின்னாடி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 காகங்களும் அந்த மேகத்தையும் சின்ன குருவியையும் பின்தொடர்ந்து பறந்து வந்தாங்க. மேகமே, நீ செய்த உதவிக்கு ரொம்ப நன்றி. இனி நாங்க எங்க போறதுன்னு தெரியல. சின்ன குருவி, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் உனக்கு ஒரு அழகான வீட்டை கட்டி கொடுக்கறேன். அந்த வீட்டுல உன்னுடைய குழந்தைங்களும் நீனும் சந்தோஷமா வாழுங்க. மேகம் ஒரு அழகான வீட்டை கட்டி கொடுத்துச்சு. அதை பார்த்ததும் சின்ன குருவியும் தன்னுடைய குழந்தைங்களும் மேகத்துக்கு நன்றி சொன்னாங்க. குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உங்களுக்கு எந்த உதவி வேண்டுனாலும் என்ன தேடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேகம் அங்க இருந்து மெதுவா கிளம்பி போயிருச்சு. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த இந்த 2 காகங்களும் மேகம் தான் அழகான வீட்டை கட்டி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன குருவி கிட்ட இருந்து அந்த வீட்டை எப்படியாவது பிடுங்கிடலாம்னு சொல்லிட்டு சின்ன குருவி பக்கத்துல வந்துச்சு இந்த 2 காகங்களும். அதெல்லாம் கொடுக்க முடியாது, இது எங்களுடைய வீடு. உங்களுக்கு ஏற்கனவே உங்க வீட்டை நாங்க கட்டி கொடுத்துட்டோம். இனிமேல் இது எங்க வீடு. இந்த வீட்டை எனக்கு கொடுக்க போறியா இல்லையா? இல்லனா எனக்கு தெரிஞ்ச காகங்கள் 2 இருக்கிறாங்க. அவங்க கிட்ட சொல்லி உன்னுடைய 2 குழந்தைங்களையும் தூக்கிட்டு போக சொல்லிடுவேன். அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தது. அதனால கோபமான அந்த மேக வீடு கோபத்துல தன்னுடைய மேல இருந்த மேகங்களை தூக்கி இந்த 2 காகத்து மேலேயே வீசுச்சு. இந்த 2 காகங்களும் வலி தாங்க முடியாம அங்க இருந்து கிளம்பி ஓடிட்டாங்க. இத பார்த்த சின்ன குருவியும் தன்னுடைய குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த ஸ்டோரியில இருந்து நமக்கு என்ன தெரியுது? யாருக்காச்சும் தீங்கு செய்யணும் நம்ம நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த தீங்கு நமக்கு தான் வந்து சேரும். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் குட்டீஸ், பாய்.